நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு திருந்திடுவான். பெரிய குற்றவாளி கூட மனம் மாறிடுவான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. அதே மாதிரி ஸ்டாலின் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மனசு மாறிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, கல்வியும் மருத்துவமும் திராவிடத்தின் 2 கண்களாம். அது திராவிடத்தோட 2 கண்களாம். கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட 2 கண்கள்னு சொல்லி, கல்விக்காகவும் அதே அளவுக்கு மருத்துவத்துக்காகவும் ஏராளமான திட்டங்களை செய்ய தொடங்கணும். கல்வியும் மருத்துவமும் சரி, கல்வியும் மருத்துவமும் திராவிடத்தின் 2 கண்கள். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த ஒன்று தானே புரியுது, ஆஸ்பத்திரியை பார்த்த ஒன்று தானே புரியுது. கல்வி வந்து 2 கண்களில் 1 கண்கள்ங்கிறீங்கல்ல. தனியார்கிட்ட இருக்கிற கல்லூரிகளை பூரா நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எடுங்க. அங்கே நீங்கள் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தானே அரசாங்க தனியார் கல்லூரிகளை வச்சுருக்கீங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து நீட்டு வேணான்னு தீர்மானம் போடுன்னு சொல்கிறான். அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தானே நீட்டு தேவையில்லைங்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிற மருத்துவக் கல்லூரியெலாம் எந்த லட்சணத்தில் நடக்குது? 35 மார்க்கு 40 மார்க்கு பாஸ் பண்ணால் 2 கோடி 3 கோடி கொடுத்தா போகிறவன் வருவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து கண்டவனெல்லாம் டாக்டர் ஆக்கி உங்கள் அப்பா மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் மருமகன், மாவட்ட செயலாளர் மகன், உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 40 மார்க்கு எல்லாத்தையும் மருத்துவர் ஆக்கி விட்டது யார்? உங்கள் அப்பா. இப்போ திராவிடத்தின் 2 கண்கள்னு தெரியுதில்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மாற்றுங்க எல்லா கல்லூரிகளையும். கல்வி உங்கள் 2 கண்கள்ங்கிறீங்கள, திராவிடத்தின் 2 கண்கள்னு. கல்வியை பூரா அரசாங்கத்துக்கு எடுங்க. நல்ல பாடத்தை கொடுங்க. டொனேஷனுங்கிறது வாங்காதீங்க. ஏழை மாணவர்கள் கூட போய் படிக்கலாங்கிற மாதிரி நிறைய அரசு கல்லூரியை உருவாக்கி இதெல்லாம் பண்ணலாம்ல. வசனம் மட்டும் பேசுகிற எப்படி? மருத்துவம் அதை பேசுகிற மருத்துவம் இன்னொரு கண்ணாம். அப்போ மருத்துவம்னா ஆஸ்பத்திரியை பூரா அரசாங்கத்தில் எடுங்க. எத்தனை ஆஸ்பத்திரி முறைகேடு பண்ணுறான். லட்சம் இல்லைன்னா சென்னையிலலாம் ₹1,00,000 இல்லைன்னா குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் இல்லைன்னா தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. தனியார் ஆஸ்பத்திரி என்ன பண்ணுறான்? போன உடனே என்ன கேட்குறான் தெரியுமா? எவ்வளவு இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்குறான். போகிறவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு 3 லட்சம் இருக்குது. அப்படியா அப்படின்ட்டு நல்லா இருக்கிறத ஸ்கேன் எவ்வளோ எடுங்க, இதெல்லாம் டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, உடனே ஐசியூவில் அட்மிட் ஆகுங்கன்னு நல்லா இருக்கிறவனுக்கு 3 லட்சம் பில்லை போட்டு அனுப்பி வைக்கிறான். நோயாளிகளை பயனாளிகளாக பார்க்கணுங்கிறார் ஸ்டாலின். மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். நோயாளிகளை எங்கே பயனாளிகளாக பார்க்குறான்? குடும்ப உறுப்பினர்கள் போல் பார்க்கணுங்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னு புத்தி வந்துடுச்சு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க புத்தி வந்த மாதிரி வந்துடுச்சு. குடும்ப உறுப்பினர்கள் போல் பார்க்க வேண்டும். உங்கள் கட்சிக்காரன் வச்சுருக்கான்ல இவர் காவேரி ஆஸ்பத்திரி, உங்கள் KNR வச்சுருக்காரு. உங்கள் KNR கூப்பிட்டு எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினராக நம்ம ஆஸ்பத்திரியில் பாருன்னு சொல்லுங்கள். உங்கள் கனிமொழிவர் ஆஸ்பத்திரியில் இப்போ கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 2Gயில் அடித்த கொள்ளையில் நிறைய சிங்கப்பூரில் வச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் முதலீடு பண்ணணுன்னு இவங்க ஒரு ஆஸ்பத்திரி வச்சுட்டு தான் சொல்லிக்கிறாங்க. சாராய தொழிற்சாலை ஆஸ்பத்திரி 2லும் வருமானம் வரணும்னு. உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்லுங்களேன், அம்மா எல்லாம் குடும்ப உறுப்பினர் போல் பாடுமாவும் ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லுங்கள். இலவசமாக கொடுக்க சொல்லுங்கள். இலவசம் இல்லைனாலும் ஏதோ குறைஞ்ச இதுலையாச்சும் கொடுக்கலாம்ல. இல்லை உங்கள் ஜெகத்ரட்சகன், உங்கள் கட்சி ஜெகத்ரட்சகன் எத்தனை ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்கள் குடும்ப உறுப்பினர் பொறுப்பாளுங்க, கொள்ளையடிக்காதீங்கன்னு. அதனால் இங்கே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து புத்தி வந்ததுன்னு பார்த்து புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கல்வியும் மருத்துவமும் திராவிடத்தின் 2 கண்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் அடிக்கும் கொள்ளையை தடுத்து நிறுத்துங்கள். மக்களுக்கு இலவசமான மருந்துகளை கொடுங்க, மருத்துவ சிகிச்சையை கொடுங்க, இலவசமான கல்வியை கொடுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெயலலிதா வந்து ஓமந்தூராக சட்டசபை ஆக்கணும்னு உங்கள் அப்பா பண்ணார். 1050 கோடி அதில் பாதியை கொள்ளையடித்தார். அதில் IAS ஆஃபீஸர் நிறைய கதை இருக்குது. ஜெயலலிதா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா உங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அருமையான இதை விட்டாங்க. அதனால் ஓமந்தூரார் வந்து ஜெயலலிதா வந்த உடனே சட்டசபை வேணாம், ஆஸ்பத்திரியாக மாற்றுங்கன்னாங்க. நீங்கள் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா அதை மறுபடியும் ஆஸ்பத்திரியை ரத்து பண்ணிவிட்டு சட்டசபையை மாற்றலான்னு சொல்கிற ஆள் நீங்கள் போயிட்டு மருத்துவத்தை வந்து
உங்கள் நோயாளிகளை குடும்ப உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? எத்தனை அரசாங்க ஆஸ்பத்திரியில் புதுசாக திறந்தீங்க? அரசாங்க ஆஸ்பத்திரியில் தரம் எப்படி இருக்குது? நீங்களே அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஓமந்தூராருக்கு போகாமல் அப்போலோவுக்கு பாருங்க. உங்கள் அந்த சுப்பிரமணியத்தை கேட்டால் அவர் ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அரசு ஆஸ்பத்திரியில் எப்படி மழமொழிங்கி மகாதேவன் சொல்லுவாங்க, அது உங்கள் சுப்பிரமணியம் தான். எல்லாம் நீங்கள்லாம் போய் அப்போலோவில் உட்காந்துருவீங்க. அப்போலோவில் எவ்வளோ செலவாச்சுன்னா கணக்கு கேட்டோம், மக்கள் பணத்துலேருந்து எவ்வளோ வித்தீங்கன்னு அது சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் மருத்துவமும் கல்வியும் எனது 2 கண்கள், திராவிடத்தின் 2 கண்கள்னு வசனம் பேசினா சரியாக வருமா ஸ்டாலின்? அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்ல வரும்.